وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كافها يا عين صاد. ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: الماهر بالقرآن مع السفرة الكرام البررة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய சிறப்பு வாய்ந்த இந்த பகுதியில் இந்த சமூகத்தினுடைய சிந்தனையை, ஈடுபாடுகளை திருக்குரான் ஷரீஃபோடு, அதை ஓதுதலோடு நிறுத்திவிடாமல் அதன் பொருள்களை, அதற்குள்ளே மறைந்திருக்கிற ஞானங்களை, ஆளுமைகளை இந்த சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிக உயரிய குறிக்கோளில் சங்கைமிக்க நமது ஹதரத் அவர்கள் உங்களுடைய மிகத்தான ஒத்துழைப்போடு இப்படி ஒரு பணியை ஒவ்வொரு வாரத்திலும் திருக்குரானின் ஒரு ஜுசு, அதற்கான பொருள்களை நாம் விளங்கி கொண்ட தகுதி அடிப்படையில் கேள்விகளாக அதற்கான பதில்களை உங்களின் புறத்திலிருந்து எழுதப்பட்டு அதற்கு ஒரு பரிசையும் ஊக்கமாக தருகிற ஒரு நல்ல மகத்தான நிகழ்வு இந்த நிகழ்வு. வரவேற்கப்பட வேண்டிய நிகழ்வு. எல்லாமல்ல அல்லாஹ் 16 மாதங்களை தொடரும் இந்த நிகழ்வு அடுத்தடுத்து தன்னுடைய பணிகளை இன்னும் தொடரச் செய்வானாக. இதற்கான முயற்சியில் ஈடுபட்ட ஹதரத்தவர்களோடு இங்கே துணை நின்ற அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் மகத்தான நற்பாக்கியங்களை வழங்குவானாக. சங்கை மிக்கவர்களே, திருக்குரானோடு அழகிய தொடர்பு என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையையும் அது அலங்காரமாக ஆக்கிவிடுகிறது. இன்று உங்கள் முன்னிலையில் தரப்பட்டிருக்கக்கூடிய 16வது ஜுசுவோ பல்வேறு வரலாறு சான்றுகளை நிரம்ப கொண்டது. உங்களுடைய விளக்கத்திற்கு தோதுவாக மாத்திரமே நான் இங்கே சில விஷயங்களை சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அதற்குள் எத்தனையோ 1000 பொக்கிஷங்கள் மறைந்திருக்கிறது. சூரத்தின் கஹ்ஃபின் நிறைவு பகுதியில் துவங்குகிறது. 16வது ஜுசு துவக்கம் கால அலம். சூரத்தில் கஹ்ஃபின் நிறைவு பகுதி. சூரத்துல் கஹ்ஃபு தஜ்ஜாலை கூட நம்மை நெருங்க விடாமல் தடுக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம். தஜ்ஜாலினுடைய ஆக்கிரமிப்பு, அட்டூழியம், இறுதி நாளின் அடையாளங்களில் தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான். தன்னை அல்லாஹ் என்றே வாதம் செய்வான். நான் அவனை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அவனுக்கு ஒரு கண்
ஒட்டைக்கண் என்றார்கள் பெருமானார். அவன் நெற்றியில் காஃபு ஃபே ரே எழுதப்பட்டிருக்கும், அவன் காவிர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்றெல்லாம் அடையாளத்தை அன்னலார் சொல்லி, நல்லவர்களையும் அவன் சீரழிப்பான், சொர்க்கம் என்னை நம்பினால் என்று சொல்வான், நம்பியவர்களெல்லாம் சொர்க்கம் போவார்கள் என்று தூக்கி உள்ள போற்றுவான். அவன் சொர்க்கம் என்று காட்டியதுதான் நரகம் என்றார்கள். நம்பாவிட்டால் நரகம் என்பான். அவனை நம்பாதவர்களை, மறுத்தவர்களை அங்கே தூக்கி போடுவான், அவர்கள் சொர்க்கம் போவார்கள். அல்லாஹ் நம்மை தஜ்ஜாலில் இருந்து பாதுகாப்பானாக. சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதுங்கள் என்றார்கள். சூரத்தின் கஹ்ஃபின் கடைசி பாகம் இன்று. கடைசி 7 ஆயத்துக்களை யார் ஓதுவார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்கிறார்கள். நான் இன்றைக்கு நீங்கள் எதிலே ஈடுபாடு கொண்டு கேள்விக்கும் பதிலுக்கும் வந்திருக்கிறீர்களோ அந்த பாகம் மனிதனை பாதுகாக்கின்ற பாகம். வரலாறு பின்னணியோடு இன்றைய 16வது ஜுசு அமைந்திருக்கும். நீங்கள் வெளிரங்கமான வார்த்தைகளுக்கு பொருள் எழுதியிருப்பீர்கள். இந்த வரலாற்றினுடைய தொடர் மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்த தொடருதான் இன்றைய துவக்கமாக இருக்கிறது. மூசா மாபெரிய நபி, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மாபெரிய இறை நேசர். ஒரு இறை நேசரும் இறை தூதரும் சந்திக்கிறார்கள். அது அல்லாஹ்வின் பேர் அற்புதம், அவனது ஆற்றல். உலகத்தில் அவன் எதை நடத்த வேண்டுமோ அதை நடத்துவான். அவன் எதை நடத்துவானோ அதுதான் அற்புதம். அவன் நடத்துவதெல்லாம் அற்புதம். ஒரு பொது மேடை, கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசும்போது ஒருவர் கேட்டார், இன்றைய உலகில் மிகப்பெரிய அறிஞர் யார் என்று கேட்டார். நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசியுங்கள். அன்றைய உலகில் அறிஞர் மூசா நபியை விட யார் இருக்க முடியும்? மூசா நபியே வாழ்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலாக, நபியாக. அவர்களுக்கு இன்னொரு பேர் கலீமுல்லா, அல்லாஹ்வோடு அதிகமா பேசினவங்க, அல்லாஹ்வோடு உரையாடுவாங்க. ரப்போடு அவர்கள் உரையாடிய செய்திகளை திருக்குரான் இன்றைய அடுத்த பகுதியிலும் சொல்லும். ஒருவர் கேள்வி கேட்டார் பொதுவெளியில், இன்றைய உலகில் மிகச்சிறந்த அறிஞர் யார்? மன் அஅலமுன் நாஸ், மன் அஅலமுன் நாஸ், மனிதர்களில் மிகச்சிறந்த அறிஞர் யார் என்று கேட்டபோது நியாயமான பதில் நான் தான் சொன்னான். அந்த பதில் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நான் சொன்ன பதில் ரப்புக்கு பிடிக்கல. என்ன காரணம்? நபி பெருமானார் சஹாபாக்களை உருவாக்கிய போது கேள்வி கேட்பாங்க. சஹாபாக்களை எப்படி உருவாக்குனாங்க? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். இந்த கேள்விக்கான பதில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமே ரொம்ப தெரியும் என்றே சஹாபாக்கள் பதில் சொல்வார். எந்த கேள்விக்கு? ரொம்ப ஹார்டான கேள்விலாம் இல்லை, பிள்ளைங்கள்ட்ட கேட்டா பதில் சொல்ற கேள்வி. அந்த கேள்விக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு அலம் தான் பதில் சொன்னார்கள் என்று இமாம் புகாரி எழுதுகிறார். இங்கே சில ஆயத்துகளின் மேலோட்ட பொருள்களை நீங்கள் விளங்கியிருந்தாலும் அதன் உள்ளார்ந்த பொருள்களையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலோட்டமான பொருள்கள் சொல்லப்பட்டது, பதில் தந்திருக்கிறீர்கள். இன்னும் இவ்வளவு உள்ளார்ந்த பொருள் உள்ளே இருக்கிறது என்று நீங்கள் அறியும் போது ஒவ்வொரு வாரமும் குர்ஆனின் ஆழம் விளங்கும். இதுல எவ்வளவு பெரிய ஆழம் இருக்கிறது. இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுவார். மாணவியின் இறுதி ஹஜ்ஜி அரஃபாவின் பெருவெளியிலே இருக்கிறார்கள். அரஃபாவின் பெருவெளி கேட்கிறார்கள். அங்கே உட்கார்ந்து ஐயி ஷஹரின் ஹாதா, இது என்ன மாதம் என்று கேட்டான். அரஃபா ஹஜ்ஜுடைய மாசத்துல தான் அரஃபா. அரஃபால உட்கார்ந்து கேட்கிறாங்க, என்ன மாதம்? ஹஜ்ஜுடைய மாசம் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில். சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டாலும் சொல்லும். சாபாக்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். இதற்கான சரியான பதிலை அல்லாஹ்வும் ரசூலுமே ரொம்ப அறிந்தவர்கள் என்று பதில் சொன்னாங்க. இமாம் புகாரி எழுதுகிறார். அடுத்து கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயி யௌமின் ஹாதா, இது எந்த நாள் என்று கேட்டார்கள். இது எந்த நாள்? அரஃபாவுடைய நாள். சாபாக்கள் பதில் சொல்லல. அல்லாஹு வ ரசூலுஹு அலம். இதுதான் ரசூல் கற்றுக் கொடுத்த அழகான பதில். ஏன்? அன்னலாரே இருக்கிறார்கள்,
அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்படியானால் தெரியாமல் கேட்பதில்லை, ஏதோ ஒன்றை சொல்லித்தரப் போகிறார்கள். நம்ம ஏன் தெரிஞ்சதை சொல்லி அவங்க நாவில் இருந்து வர்ற பதில தடையாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்கிற காரணம் பதில் சொல்லாமல் அல்லாஹு ரசூலு அலம் என்றே சொன்னார்கள். இது புகாரி ஷரீஃபின் ஹதீஸ். தெரிந்த கேள்விக்கும் ரசூலின் தர்பாரில் அவர்கள் பதில் சொல்லவில்லை. கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்த மக்கள் கேட்டாங்க, மன்னால முன்னாஸ், மக்களில் இன்றைய அறிஞர்கள் யார்? நான் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் சொன்னா, மூசா, என் அடியார் ஒருவர் கடலில் இருக்கிறார், அவரை போய் சந்திச்சுட்டு வாங்க, அவர்கிட்ட போய் சில விஷயத்தை கத்துக்கங்கிறான். ஒரு நபியை, முர்சலை, ரசூலை ஒரு நேசரிடத்தில் அல்லாஹ் அனுப்பினான். இன்றைய கால அலம் துவக்கமே அதுதான். கால அலம் அகுல்லத், நான் உனக்கு சொல்லவில்லையா கேட்கிறார்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபி இடத்திலே. 16வது ஜுஸு மூசாவும் ஹிதரும் பேசியதை சொல்கிறது. புறப்பட்டு வர்றாங்க. என்ன காரணம்னா, அல்லாஹ்வுடைய ஆசை, மனிதர்களிலெல்லாம் அறிஞர்கள் யார் என்று கேட்டபோது அல்லாஹ்வுக்குத்தான் தெரியும் சொல்லி இருக்கணுமா. எப்படி சஹாபாக்கள் சொன்னாங்களோ, கேள்விக்கு பதில் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்ட்டு மூசா நபி சொல்லி இருக்கணுமா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் சொல்லி இருக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்கணும். அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் சொல்லுவான், மூசான்னு சொல்லி இருப்பான். இவங்களே நான் சொன்னது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். நமக்கு ஒரு பாடம், 1000 ஞானங்கள் நமக்கு இருந்தாலும் நான் தெரிந்தவன் என்கிற செய்தியை எப்போதும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்மை விட அறிஞர் இருப்பார்கள். அலீம், ஒவ்வொரு அறிஞருக்கு மேலால் இன்னொரு அறிஞர் இருக்கிறார்கள். ஒருவருக்கு மேல் இன்னொருவர் இருக்கிறார். அன்பர்களே, தாய்மார்களின் கவனத்திலும் நான் சொல்வேன், ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் மூசா நபியும் பயணமாகிறார்கள் என்கிறான் அல்லாஹ். அது நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நடந்த நிகழ்வுகளை, வரலாறுகளை நான் சொல்லி முடித்தால் நேரம் முடிகிறது இல்லை. நேரம் முடிஞ்ச பின்னாலையும் பேசும். அது நீண்ட வரலாறு. அந்த பகுதியை எடுத்து ஒரு படிப்பினை மிக்க செய்தியை இமாம் புகாரி எழுதுகிறார். நபி பெருமானார் சொன்னாங்க, மூசா நபியும் ஹிதர் நபியும் சந்திச்சு பேசுறாங்க கடற்கரையில. சந்திக்க வந்த வரலாறு நீண்ட வரலாறு. அந்த பயணத்துல என்னவெல்லாம் இருந்தது என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பயணம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம். கல்வியின் பயணம் கஷ்டம் இருக்கும், பின்பு அது ரொம்பவே மதுரமாக அமையும். இதுவெல்லாம் அங்கே தந்த பாடம். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிட்டுக்குருவி வருது. சிட்டுக்குருவி எங்கோ ஒரு ஓரச் செய்தி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. புகாரி ஷரீஃபில் இடம்பெறும். குர்ஆனுக்கு அடுத்து புகாரி ஷரீஃப். அந்த சிட்டுக்குருவி வந்து கடலில் தன் அலகால் ஒரு சொட்டு தண்ணி எடுக்குது. ஒரு சொட்டு தண்ணி. சிட்டுக்குருவி எவ்வளவு எடுக்கும் கடல்ல? கடல் பெரியது, ஆழமானது, ஆழம் காண முடியாதது, அலைகளோடு அது ரொம்பவே ரம்யம் காட்டும். அந்த கடலில் தன் அலகால் ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்தது. எடுத்துக்கொண்டு அந்த சிட்டுக்குருவி பறக்க, மூசா நபியை போய் ஹிதர் நபிகிட்ட போய் பாடம் படிக்க சொன்னானே அல்லாஹ். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மூசா, இந்த சிட்டுக்குருவி கடலில் தண்ணீரை எடுத்தது தன் அலகில், அது எடுத்த போது கடல் தண்ணீர் எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு கேட்டான். கடல் தண்ணீர், நீங்க 10 டன் லாரியில தண்ணி அள்ளினாலும் கடல் நீர் குறையுமா? ஒரு சிட்டுக்குருவி தன் அலகில் எடுத்ததை அல்லாஹ் 2 பேருக்கு முன்னால் அந்த நிகழ்வை கொடுக்கிறான். அல்லாஹ் தான் சிட்டுக்குருவி அனுப்புறான். பாடம் அல்லாஹ் படிச்சு தரணும்னு நினைக்கிற போது அவன் உயிரினங்கள் அனைத்தும் எனக்கு பாடம். கல்வி விரிந்ததும் விசாலமானதும். 14வது ஜுஸு கொடுத்த பாடம் இந்த பாடம். நபி பெருமானார் இந்த ஜுஸுவில இருந்து விளக்கம் தருகிறார்கள். அந்த சிட்டுக்குருவி லேசாக எடுத்து விடை பெற்ற போது கலீமுல்லா மூசா நபியை பார்த்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, சிட்டுக்குருவி எடுத்ததே எவ்வளவு குறைஞ்சு இருக்குன்னு கேட்டாங்க. மூசா ஒரு பார்வை பார்த்தாங்க. என்ன பாவா, சிட்டுக்குருவி அள்ளியா கடல் குறைய போகிறது? மூசா, உனக்கு அல்லாஹ் ஒரு ஞானத்தை கொடுத்தான், எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தான்.
உனக்கு கொஞ்சம் மார்க்க ஞானம், எனக்கு கொஞ்சம் ஞானம், நம்ம 2 பேருக்கும் கொடுத்த ஞானமும் இந்த சிட்டுக்குருவி கடலில் தன் அழகால் அள்ளியதே அந்த அளவுக்கு கூட இல்லை என்றார். முதல் விஷயமே நான் தான் அறிஞ்சேன், நீ சொன்னது எப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. உனக்கும் எனக்கும் கொடுத்த மொத்த ஞானம் இந்த சிட்டுக்குருவி தன் அழகில் எடுத்ததே. தன் அழகில் எடுத்த போது கடலினுடைய அந்த நீர் எவ்வளவு குறைஞ்சிருக்கும். அல்லாஹ்வினுடைய ஞானமும் அறிவும் ஆற்றலும் கடல் நீருக்கு சமம். நீயும் நானும் பெற்றுக்கொண்ட ஞானம் சிட்டுக்குருவி தன் அழகில் கொத்தி கொண்டு சென்றதே, அதற்கு கூட சமம் இல்லை. ஒரு பாடத்தை படித்து தருவார்கள் இன்றைய 16வது ஜுசுவினுடைய பாகத்திற்கு இடையே. அல்லாஹ் அந்த வரலாறை அப்படி தொடர்ந்து அதை அடுத்த நிமிடம் யஸ்அலூனக அன்தில் கர்னைன், அதே தொடரில் சூரத்துல் கஹ்ஃபின் இன்னொரு பக்கம் துல்கர்னைனி என்று ஒருவரை பற்றி துவக்குகிறான். துல்கர்னைன் என்று ஒருவரை பற்றி இன்றைய பாடம் நீங்கள் இன்றைக்கு வாசிக்கும் போது அதில் பொருள் எழுதியிருப்பீர்கள். யஸ்அலூனக அன்தில் கர்னைன், துல்கர்னியை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். துல்கர்னைன் அப்படிங்கிற ஒரு மாபெரிய மனிதரை அல்லாஹ் ஒருத்தரை பத்தி புகழ்கிறான் என்றால், சொல்கிறான் என்றால், அதுவும் திருக்குரானில் இடம்பெறச் செய்கிறான் என்றால், எத்தனை பெரிய ஆற்றல் மிக்க மனிதரும் பாக்கியம் நிறைந்த மனிதரும் துல்கர்னைன். உலக வரலாற்றில் தனி மகத்துவம் பெற்றார் அவர். அல்லாஹ்ட்ட நான் பெயர் வாங்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த கேள்வி பதில் எல்லாத்துல இருந்து பெற பாடம் என்ன? அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வின் வேதத்தோடும் எனக்கு ஒரு லிங்கும் தொடர்பும் இருக்கணும். நான் மதிப்பெண் அல்லாஹ்ட்ட வாங்கணும். அல்லாஹுவால் பாராட்டப்படணும். அல்லாஹுவால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. ஹித்மத்து பெரிய வேலை இல்லை. நான் ஒரு தீனுடைய ஹித்மத்து செய்கிறேன், நான் குரானை ஓதுறேன், திக்ரு செய்கிறேன், பள்ளிவாசல் பணி செய்கிறேன், சமுதாய பணி செய்கிறேன், அதெல்லாம் முக்கியம் இல்லை. இதற்கு பின்னால் என் ரப்போடு எனக்கு ஒரு அழகிய நெருக்கமும் என் ரப்பின் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். எத்தனை உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கடைசி நேரம் அல்லாஹ் விட்டும் தூரமாகியே மௌத்தானார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். என்னுடைய லிங்க் அவனோடு இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கும் அவனுக்கும் உள்ள அந்த தொடர்பில் இடைவெளி வராம பார்த்துக்கிட்டே இருக்கணும். மாபெரிய மனிதர் துல்கர்னைன். உலகத்தையே ஆண்டவர், ஆட்சி செய்தவர். உலகத்தின் எல்லா பாகத்திலும் அவர் ஆட்சி நடந்தது. அவர் எங்கெல்லாம் சென்றார் என்று அல்லாஹ் ஒரு பாடத்தை இன்று நடத்துகிறான். யாரையெல்லாம் சந்தித்தார்? ஒரு கூட்டத்தை சந்திக்கிறாங்க. அந்த கூட்டம் பேசினாலே விளங்கல்ல. அந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான். கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வருவாங்க. எப்படி தஜ்ஜாலை குறித்து சொன்னேனோ, யஜூஜ் மஜூஜ்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் எல்லாம் இவ்வளவுதான இருப்பார். ஒரு ஆளு மனுஷன் எப்படி இருப்பான்? இவ்வளவுதான் இருப்பான். ஒரு ஜான் இருப்பான். அந்த கூட்டம் மனிதர்களை மிகப்பெரிய துயரில் ஆழ்த்துவார்கள். கியாமத்தின் சமீபம். யஜூஜ் மஜூஜ் அந்த கூட்டத்துக்கு பேரு. மனிதர்களை ஆக்கிரமிப்பார்கள். நம்ம மேல ஏறிக்கிடுவாங்க. நம்ம அவனை தூக்கி வெளியில போட்டோம்னா இன்னொருத்தன் ஏறி உட்கார்ந்துக்கிடுவான். இப்படி இவ்வளவு அமைப்பு கொண்ட மனிதர்கள், ஒரு பெரிய கூட்டம் நாளை மறுமையின் துவக்கமாக இந்த உலகத்தின் இறுதி நாளின் அடையாளத்தில் அவர்கள் வர இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை பத்தி மஜூஜால் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்குது என்று ஒரு கூட்டத்தை போய் சந்திக்கிறாங்க. அந்த கூட்டம் சொன்னாங்க, இந்த மாதிரி சில பேர் ஊர்ல வந்து பசாத் பண்ணிடுறான். ராத்திரி நாங்க விவசாயம் பண்ணி வச்சா காலையில கெடுத்துட்டு போயிடுறான். நாங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்தா வீணாக்கிட்டு போயிடுறான். எங்க எந்த வேலையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஆள் இவ்வளவுதான் இருப்பான். எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிடுவான். எந்த ஒரு நிலவையும் விட்டு வைக்கிறது இல்லை. அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு சுவர் வேணும் என்று கேட்டார். தடுப்பு சுவர் வேணும். அந்த கூட்டத்தை எப்படி தடுக்கிறது? அவன் எல்லாத்தையும் பாஞ்சி வந்துருவானே. ஹஜ்ரத் துல்கர்னைன் சொன்னார், நான் ஏற்படுத்துகிறேன். ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், நீங்க எல்லாம் கொஞ்சம் இரும்பு கம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நம்ம நின்று வேலை பார்த்துருவோம். அவர் கட்டிய ஒரு சுவர் தான் இன்னைக்கு சீன இரும்பு கோட்டை என்று சொல்கிறோமே, அந்த சுவரு போல் சில பேர் அதுதான் என்கிறார்கள். இல்லை, அப்படி ஒரு மாபெரிய சுவரை அதை தாண்டியும் வர முடியாது, ஓட்டையும் போட முடியாது.
தாண்டியும் வர முடியாது, ஓட்டையும் போட முடியாது. குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. ரெண்டுக்கு பேருக்கு அந்த பக்கம் அவங்க, இந்த பக்கம் இந்த மக்கள். இங்கே வந்து அவர்கள் கொடுக்கிற தொந்தரவு, அதை தடுக்க வேண்டும். அதை அப்படியே கொண்டு வந்து இரும்புகளை கொண்டு வந்து தாறுகளை எடுத்து கீழ் இருக்கிற ரோடு போடுற தாறுகளை வச்சு அதுல ஊதி அதை நெருப்பாக்கி அதை ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்த பொருளாக ஆக்கி அப்படி ஒரு சுவரை எழுப்புறாங்க. அந்த சுவரு எழுப்புனா அந்த சுவரு போய் முட்டுன இடம் இருக்குது பாருங்க, இதுக்கு மேல அந்த மக்கள் இங்க வர முடியாது, இங்கிருந்து அங்க போக முடியாது. சில பேர் தஃப்சீர்ல விளக்கம் எழுதுவார்கள், கியாமத்து நாள் நெருங்கும் போது அந்த சுவரை உடைத்து வெளியே வருவார். கியாமத்து வரைக்கும் அவர்களால் அதை உடைக்க முடியாது. அப்ப யஜூஜ் மாஜூஜ் இனி பிறக்க போறவங்க இல்ல, ஏற்கனவே பிறந்து விட்டார்கள், ஏற்கனவே வாழ்கிறார்கள். அவர்கள் இன்னொரு சமூகத்திற்கு நோவினை தந்தார்கள், அது தடுக்கப்பட்டது. அதற்கான மனிதராக துல்கர்னைனியை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்ன செய்தி 16வது ஜுசுவினுடைய இன்னொரு பக்கம். பிராண தாய்மார்கள் விளங்குற போது அதற்குள்ளே இருக்கிற பொருள்களை எல்லாம் விளங்கினால் அல்லாஹ்வின் மாபெரிய சக்தி வெளிப்படும். எல்லா காலத்திலும் மனிதர்களின் நிம்மதியே அல்லாஹ்வின் நோக்கம். மனிதர்கள் நிம்மதி இழக்கும் போது நபிமார்கள் வருகிறார்கள், சாலிஹீன்கள் வருகிறார்கள். மனிதர்களுக்கு நோவினை ஏற்படுகிற போது அதை தடுக்கும் வேலையை அல்லாஹ்வே செய்கிறான். இன்றைக்கும் சொல்கிறோம், நமக்கு நோவினை வரும்போது தொடர்ந்து நோவினை யாரும் கொடுக்க முடியாது. அதை தடுக்கும் சக்தியை அல்லாஹ் அன்றைக்கு செய்தவன் இன்றும் செய்து கொண்டிருக்கிறான். நம்ம நம்பிக்கை தான் பலகீனமா இருக்கு. நம்ம நம்பிக்கை தான் கொஞ்சம் பலகீனம். யாரையும் தொடர்ந்து யாருக்கும் நோவினை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறது இல்லை. அந்த மக்கள் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. துல்கர்னைன்கிட்ட பெரிய வேலை செய்துட்டீங்க. அவங்க சொன்னாங்கலாம், இதெல்லாம் நாங்க வாங்குற ஆள் இல்லம்மா, இது அல்லாஹ்வுடைய வேலை, செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான சுவரை அவர் எழுப்பினார். அவர் எங்கெல்லாம் போனார், யாரையெல்லாம் சந்தித்தார் என்கிற ஒரு நல்ல செய்தி தொடரை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்தினுடைய கஹஃபினுடைய நிறைவு பாகத்தில் மூசா நபியும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்த அந்த ஒரு ஆன்மீக உரையாடலும் இறைவனோடு அழகிய தேட்டமும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாபெரிய நிலைகளை அல்லாஹ் உணர்த்தி கொண்டு வந்த அந்த தொடரில் அதன் நிறைவு பகுதியில் துல்கர்னைனை சொல்லிவிட்டு அதன் கடைசி பகுதி நிறைவுபடுத்துவான் இப்படி: ومن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா, அவன் சந்திப்பு உங்களுக்கு பிரியமா என்று கேட்கிறான். சூரத்துல் கஹ்ஃபின் முடிவு, 16வது ஜுஸுனுடைய துவக்கத்தின் முடிவு. மன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, ரப்பை சந்திக்க ஆதரவு வைத்தவர்கள், ரப்பை சந்திக்கணும்னு நினைக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பல்யாமல் அமலன் சாலிஹா, சீரான செம்மையான சரியான நேர்மையான வாழ்க்கை இருக்கட்டும். தொழிலா அது சீராக இருக்கணும், வாழ்க்கையா சீராக இருக்கணும், வணக்கமா சீராக இருக்கணும். பல்யாமல் அமலன் சாலிஹானா நல்ல அமலின் தொழுகை நோன்பு மட்டும் சொல்லிட்டு போயிடாதீங்க. நீ கொண்டு வந்து உன்னை ஈடுபடுத்தும் காரியங்கள், தொழிலாகட்டும், உன்னுடைய வாழ்வாதாரமாகட்டும், வாழ்க்கையாகட்டும், குடும்பவியலாகட்டும், சமூகவியலாகட்டும், வல்யஅமல் அமலன் சாலிஹா, அது சீரான செம்மையான செயலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கணும்னா நீ மொத்தத்தில் சீரான மனிதனாக இருக்கணும். உன் செயல் எல்லாம் சாலிஹான செயலாக இருக்க வேண்டும். அந்த சாலிஹான செயல் அல்லாஹ் மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்கிற இந்த காரியத்தில் வேறு யாரையும் கூட்டாக்கி விடாது, வேறு யாரும் கூட்டாயிடக்கூடாது. ஒரு செம்மையான மனிதனாக நீ வாழ வேண்டும் என்கிற பாடத்தை 16வது ஜுஸு தருகிறது. உன் வணக்கம் சாலிகாக இருக்க வேண்டும், வாழ்க்கை சாலிகாக இருக்க வேண்டும். வாழ்க்கையும் அருமையாக அழகாக நேர்த்தியாக, வணக்கமும் அழகாக நேர்மையாக நேர்த்தியாக, உன் தொழில் தர்மமும் அழகாக நேர்மையாக நேர்த்தியாக இருக்க வேண்டும். அதில் கலப்படம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர இன்னொருவர் நோக்கமாகிவிடக் கூடாது. இவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும், அவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும், 4 பேர் நம்ம செயலை பார்த்து திருப்திப்படணும். அப்படி இருக்குமா? அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு தகுதியான ஆள் இல்லைங்கிறான். யாரை சந்திக்கணும்? உமன் கான யர்ஜூ லிகா ரப்பி,
ரப்ப சந்திக்கணும். உலகத்துல எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம போற இடம் எங்கே? ரப்பின் பக்கம். என் செயல்களுக்குள்ளால் ரப்பு மாத்திரமே இலக்கும் நோக்கமும். ரப்பை தவிர்த்து இன்னொரு நோக்கம், இன்னொரு இலக்கு வரக்கூடாது. செய்யும் அனைத்தும் அழகாக வேண்டும். அமலன் சாலிகன், எல்லா அமலும் சாலிகாகணும். தொழுகையா ரொம்ப சீரான தொழுகையா இருக்கணும். நினைச்சா தொழுகிறது, இல்லைன்னா விடுறது. ஒரு முக்கியத்துவம் இல்லை. எப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு வரல, பக்கத்து வீட்டுல விருந்து வச்சாங்க, பக்கத்து வீட்டுக்காரரே பள்ளிவாசலுக்கு தொலை வந்துட்டார். விருந்து வச்சிருக்கிறாரு, அவரு தொலை வந்து இருக்கிறார். இவர் பக்கத்து வீடு, இவர் வரல, என் பக்கத்து வீட்டுல விருந்து. அதல்ல வாழ்க்கை. தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், ஆனால் அல்லாவின் சந்திப்பு நமது இலக்காக வேண்டும். மாத்திரமல்ல, என் அமல்கள் அனைத்தும் சீராக வேண்டும். 16வது ஜுசுவில் தெளிவான வார்த்தையை கொண்டு அல்லாஹ் சொல்லி முடித்தான் சூரத்துல் கஹ்ஃபை. அவன் வல்லமை பற்றி துவக்குகிறான். காஃப் ஹா யா ஐன் சாத். ஒரு ஆயத்துக்கு 3 மணி நேரம் 5 மணி நேரம் தஃப்சீர் எழுதுறாங்க, பேசணும். ஒரு ஜுசுவுக்கு 1 மணி நேரம் நான் என்ன சொல்றது? நீங்க விளங்குறதுக்காக சொல்றேன். குர்ஆன் ஒரு பெரிய ஆழம். குர்ஆனுக்கு விளக்கம் என்பது ஒன்றல்ல, இரண்டல்ல, பல லட்சம் பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பல லட்சம் பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தஃப்சீர்கள் உலகம் என்பது ஒரு பெரிய உலகம். லைப்ரரி போய் நீங்க உள்ள நுழைஞ்சா தஃப்சீர் என்ற பெயரால், குர்ஆனுக்கு விளக்கம் என்ற பெயரால் ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்கள் குர்ஆனோடு அழகிய தொடர்பை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். நம்ம வெளிப்படையான சில பொருள்களை தெரிந்தோம், எழுதினோம். நீங்கள் விளங்குங்கள், இத்தனை பெரிய சக்தி குர்ஆனுக்குள் இருக்கிறது என்று விளங்கணும் என்பதற்கு இந்த சபை எங்களை மாதிரி ஆட்கள் அசத்து கூட்டு வந்தது. இன்னும் நீங்கள் விளங்க வேண்டும். எவ்வளவு இருக்கிறது தாய்மார்களே குர்ஆன். அப்ப அத்தனையும் விளங்க வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியும் ஆசையும் நமக்கு இருக்கும் என்றால் அந்த பாதையில் சின்ன கதவை அல்லாஹ் திறந்து வைப்பான், தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் சூரத்துல் மரியம் என்று ஒரு சூறாவை துவக்குகிறான். திருக்குர்ஆன் ஷரீஃபில நிறைய பேர்கள்லாம் இல்லை. நபியினுடைய பேரு 4 இடத்துல இடம் பெற்றிருக்கு. முஹம்மது என்ற பேரை அல்லாஹ் குர்ஆன்ல 4 இடத்துல பதிவு செய்யறான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு மனைவி கதீஜாவுடைய பேர் இல்ல, அருமை மனைவி ஆயிஷா நாயகினுடைய பேரு குர்ஆன்ல இல்ல. குர்ஆன் என்பது ஆற்றல் மிக்க வேதம். ஆனால் மரியம் என்ற பெயரால் ஒரு சூறாவையே இறக்கி வைத்தான் அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இன்றைய சூறாவினுடைய பெயர் சூரத்துல் மரியம். அவர்களின் பெயரால் ஒரு சூரா. குர்ஆன் ஷரீஃபிலே அம்மாவினுடைய பத்தினித்தனம் பேசப்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பத்தினியான பெண்மணி என்று அல்லாஹ் இன்றைய ஓதல்வதற்கு இடையே சொல்லி தருகிறான். அவர்களுடைய அந்த வரலாறு 1000 இதயங்களுக்கு சிகிச்சையாக அமைந்தது. குர்ஆன்ல ஒரு இடத்துல இல்ல, 25 இடத்தில் மரியம் என்ற பெயரை சொன்னான் அல்லாஹ். மரியம் என்ற அந்த மாபெரிய பெண்மணியை அற்புத பெண்மணியாக ஆக்கினான். கணவன் இல்லாமல் அவர்கள் கருவுறுகிறார்கள். அந்த கருவில் ஹஸரத் கருணையே உருவான ஈசா நபி பிறக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். அந்த கருவுற்ற நிலை நான் ஊதினேன், கருவுற்றார்கள் என்கிறான் அல்லாஹ். எனவேதான் இன்றைக்கு அவர்களை நபியாக இல்ல தெய்வமா சில பேர் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி என்கிறார்கள். பரிசுத்த ஆவினா அல்லாஹ் ஊதுன அந்த ஊதல் வழியாக அவர்கள் பிறக்கிறார்கள். இல்லை இல்லை, அவர்கள் இறைவனின் குமாரரும் அல்ல, பரிசுத்த ஆவியும் அல்ல. அவர்கள் இறை தூதராக அல்லாஹுவின் நபியாக அருளப்பட்டார்கள், வந்துதித்தார்கள் என்று குர்ஆன் சொல்லித்தார். பரிசுத்தமானவர்கள் அவர்களின் தாயார் என்று சொல்லும். 25 இடத்தில் அம்மாவின் பெயரை சொல்லி அல்லாஹ் அவர்கள் எத்தனை பரிசுத்தமான பெண்மணி என்று சொன்னான். சூரத்துல் மரியம் இங்கே துவங்கும் அல்லாவின் வல்லமை குறித்து பேசுகிறது. ஜக்கரியா நபியை பற்றி அல்லாஹ் துவக்கினான். உன் ரப்பின் பேர் அருள் தன் அடியார் ஜக்கரியாவின் மீது இருந்ததை நினைத்து பாருங்கள் என்கிறான். தன் அடியார் ஜக்கரியாவின் மீது உன் ரப்பின் பேரருள் எப்படி இருந்தது என்று நினைத்து பாருங்கள். கிட்டத்தட்ட 87 வயதாகிவிட்டது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். குழந்தை இல்லை, ஆசை வருகிறது. மௌத்தானா இந்த தீனை பாதுகாக்க ஒரு வாரிசு வேணுமே.
வலியர்சுனி பிம்பாதி, எனக்கு பின்னால் இந்த தீனை தூக்கி சுமக்கும் ஒரு வாரிசு எனக்கு வேணும் அல்லாஹ் என்று கேட்கிறாங்க ஜக்கரியா. எப்போது கேட்கிறாங்க? இன்னி வஅனல் மின்னில் அவும், என் எலும்பெல்லாம் பலகீனமானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இது நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, அல்லாஹ்வை ரொம்ப மென்மையாக மெதுவாக கூப்பிட்டு சொன்னாங்க. ஷைபா, தலைமுடியை பார் ரப்பே, அது நரையோடு அது மிழுங்கி கொண்டிருக்கிறது. தலைமுடியெல்லாம் நிறையாக போனது, எழுறுகிறது, மிளிர்கிறது, மிழுங்குகிறது. உடம்பு பலகீனமானது, எலும்பு பலகீனமானது. ஆனா என்னால ஒண்ணுமே முடியாது. என் மனைவி குழந்தை பெறும் தகுதியை இழந்துட்டாங்க. என் மனைவி குழந்தை பெறும் தகுதி இழந்துட்டாங்க. இனி அவங்களால கர்ப்பமாக முடியாது, பிள்ளை பெற முடியாது. எனக்கும் பலகீனம், எலும்பே பலகீனமானது. அப்புறம் நரம்பு எப்படி இருக்கும், உடம்பு எப்படி இருக்கும்? இந்த நிலைமையில் எனக்கு வேணும் ரப்பே, ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்டான். எங்க எல்லா பலகீனத்தையும் சொல்லிட்டாங்க. எலும்பு பலகீனம், நரம்பு பலகீனம், முடி வெள்ளையா போச்சு, மனைவிக்கு குழந்தை பெற நிலைமையெல்லாம் இல்ல, எனக்கு ஒரு குழந்தை வேணும். வலியன் எருசுனி, வாரிசா வரணும் அடுத்த தலைமுறைக்கு. ஆற்றல் மிக்க நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது. என் பலத்தால் பிள்ளை பிறப்பதில்லை, சக்தியால் பிறப்பதில்லை, என் வலிமையால் பிறப்பதில்லை, என் வாலிபத்தாலும் பிள்ளை பிறப்பதில்லை, என் மனைவி கருவுறுவதற்கு தகுதியே இல்லை, தகுதியை வைத்து பிள்ளை பிறப்பதில்லை. நீ நினைத்தால் அந்த தகுதியையும் சேர்த்தே கொடுக்கலாம். அல்லாஹ்வின் மீது தாய்மார்களுக்கு சொல்றேன், கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு புள்ள இல்ல, 4 வருஷம் ஆச்சு புள்ள இல்ல, 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு புள்ள இல்ல, இனி எங்க புள்ள பிறக்க போகுது நினைச்சிடாதீங்க. 15 வருஷம் கழிச்சு சில பேருக்கு புள்ளையை கொடுத்தான். இங்கே குர்ஆன் 87 வயதான ஜக்கரியா எனக்கு புள்ள வேணும்னு கேட்கிறாங்க. மனைவி புள்ள பெற காலத்தை எல்லாம் கடந்துட்டாங்கிறாங்க. அல்லாஹ் பதில் சொன்னான், பஷ்ஷிருக்க பியஹ்யா, சோபனம் சொல்கிறோம், யஹ்யா என்று ஒரு மகன் பிறப்பான். பிறக்கும் போதே பேரையும் சேர்த்தே சொல்றான் அல்லாஹ். யஹ்யா என்று ஒரு மகன் பிறப்பான், சோபனம். இப்ப நபிக்கே ஒரு வகையான மன குழப்பம். அல்லாஹ் வஜ்அல்லி ஆயத்தன், உள்ள பிறக்குன்னு சொல்லிட்டியே, ஒரு ஆதாரத்தை காட்டேங்கிறான். அல்லாஹ் சொன்னா, என்ன இது, இவ்வளவு நேரம் கேட்ட கேள்வி என்ன, நம்பிக்கை என்ன, பலம் என்ன, திடம் என்ன, கொடுக்கிறேன்னு சொன்ன போது என்ன ஆதாரம்? என் மனைவி கர்ப்பமாயிட்டாங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆதாரம் வேணுமே. இன்னைக்கு எல்லாம் நம்ம உடனே டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம். மனைவி கர்ப்பமாயிட்டாங்கன்னா அவங்களுடைய யூரின்ல டெஸ்ட் எடுத்தாலே 2 கோடு விழுந்துட்டா அவங்க குழந்தை உண்டாயிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணிடுறோம். அன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் நவீன மருத்துவ வளர்ச்சிகள் இல்லை. எனக்கு ஜாலி ஆயா ஒரு அத்தாட்சி வேணும், என் மனைவி கர்ப்பமாயிட்டாங்கன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க, கேட்கறாங்க. அல்லாஹ் சொன்னா, பரவாயில்லை, ஆசைப்படுறீங்கல்ல, வாங்க, அல்லாஹ் துக்கல்லிமணி. அவங்க அல்லாஹ் சொல்லிட்டான், நான் புள்ளதானே பிறக்கணும், கர்ப்பமாயிருக்கான், விளங்கணுமா, நீங்க வாங்க, வந்தாச்சு. மக்களை சந்திக்கும் போது உங்களால பேச முடியாதுன்னா, நிஜ முடியாது, பேச முடியாது. வந்தாங்க, உள்ள வர்றாங்க, மக்கள்லாம் வர்றாங்க, பேச நினைக்கிறாங்க, பேச முடியல, விளங்கிட்டாங்க, மனைவி கர்ப்பமாயிட்டாங்க. அல்லாஹ்வின் பேர் அற்புதம். சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை சூரத்தில் மரியமின் துவக்கத்தில் அல்லாஹ் சொல்லி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வான். நான் அனைத்திலும் பாகங்களில் இந்த சமூகம் பாடம் பெற வேண்டிய பாகத்தை மாத்திரம் சொல்கிறேன். அல்லாஹ் இடத்தில் கேட்கிற போது நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள். இன்னைக்கு நமக்கு கேட்டு நிறைய கிடைக்கலன்னா நம்ம நம்பிக்கை பலகீனம். என்னத்துக்கு இவ்வளவு நாளா கேட்டுட்டோம், இது வரைக்கும் கிடைக்கல, இனி என்னத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டே கேட்கிறார். நம்பிக்கை இல்லாமல் கேட்கிறார், கவனம் இல்லாமல் கேட்கிறார், கேட்கிற முறை தவறி கேட்கிறார். கேட்கிறவர் பெருமானார் சொன்னாங்க, அத்திபு தஅமத் துஸ்தஜபு தஅவத்தும், நீ உண்ணும் உணவு ஹலாலாகட்டும், கேட்கும் துஆ கபூல் செய்யப்படும். உணவு ஹலால் இல்ல, வட்டி, லஞ்சம், ஊழல் எல்லாம் ஹராம் எல்லாம் கலந்து சாப்பிட்டுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டேன் கிடைக்கலன்னா அல்லாஹ் குற்றவாளி அல்ல, நானே குற்றவாளி. என் ரப்பு கொடுப்பதுதான் அவன் வேலை, தடுப்பதல்ல அவன் வேலை. எதுல்லாஹி மல்லா, அல்லாஹ்வுடைய கை நிரம்ப இருக்குதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுப்பதான் அவன் வேலை, தடுக்கிறது அவன் வேலை. நீ கேட்டு கிடைக்கலன்னா இன்னொருத்தர் கேட்டு கிடைச்சிருக்க, அவர் சரியா கேட்டார் கொடுத்தா, நீ முறையில்லாம கேட்ட கிடைக்கல. பலகீனமும் பிரச்சனையும் ரப்படத்தில் இல்லை, உன்னிடத்தில் இருக்கிறது. நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். என்ன காலம் கடந்தாலும் கேட்டால் கொடுப்பான் என்பதற்கு சூரத்துல் மரியம் சாட்சி.
16வது ஜுசு சாட்சி. இன்றைக்குள்ள பாடம் அது. நல்ல நேரம் ஆயிட்டு நான் பூராக்குள்ளையும் போகணும்னா போதும், 10 நிமிடத்தில் 1000 பாடங்கள் பெற வேண்டும். அல்லாஹ் அடுத்து தொடருகிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கையை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் திருக்குரானில் வதுகுரு ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கிய்யா வத்தஹதத் மின் துன்ஹி ஹிஜாபன் வஅர்ஸல்னா இலைஹா ரூஹனா வதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக குளிக்க போற போது அங்க ஒருத்தர் உள்ள வந்துட்டார். ஏப்பா, நான் பாதுகாப்பு தேடுறேன். ஒன்னும் பாதுகாப்பு எல்லாம் தேடுறது இல்ல, நான் அல்லாஹ்வுடைய மலக்குன்னு சொல்லிட்டாங்க. மலக்க உள்ள அனுப்புறான். அம்மா இருக்கிற இடத்தில் அவர்கள் ஊத குழந்தை தரிக்க அந்த வரலாறை சொல்கிறான். தஃசீர்ல குர்ஆன்ல விளக்கத்துல நான் படித்தேன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை உண்டானது, கர்ப்பமானது, தரிச்சது, பின்பு புல்ல பெற்றது. 10 மாசம்லாம் இல்ல, சில பேர் 5 மாசம் 4 மாசம், சில பேர் 1 மாசத்துல கர்ப்பமானாங்க, புல்ல பெற்றாங்க. சில பேர் 1 மாசம்லாம் இல்ல, சில மணி துளிகளில் எல்லாம் நடந்தது. கருவாகிறதும் பாதுகாக்கப்படுவதும் தாயின் கருவறையில் அதற்கான உணவுகளும் ஏற்பாடுகளும் திட்டங்களும் உறுப்புகளும் பொருத்தப்படுவதும் எல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் 6 மாசம். குறைந்தபட்சம் 6 மாசம். 10 மாசங்கிறது முழுமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. குழந்தையை உண்டானதும் பெற்றதும் பால் கொடுத்ததும் பால்குடி மறப்பதும் 30 மாதம் என்று சொன்னார். ஒரு தாய்க்கு குழந்தை தரிச்சு அதை சுமந்து உள்ள பெற்று பால் கொடுத்து பால்குடி நிறுத்துற காலம் 30 மாசம். 30 மாசம்னா அப்ப என்ன, எவ்வளவு நாள் கரு புள்ள லாஸ்ட் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஒல் வாலிதாத்து யுர்தஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். அல்லாஹ் சொன்னான், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு மிகச்சரியாக 2 வருடம் பால் கொடுக்க வேண்டும் என்கிறான். 2 வருடம் என்பது 24 மாதம். 2 வருடம் என்பது 24 மாதம். வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. குழந்தையை சுமந்த காலமும் பிள்ளைக்கு பால் கொடுத்து நிறுத்தின காலமும் எல்லாம் சேர்த்து 30 மாதம் என்கிறான். குறைந்தபட்சம் 24 மாதம் பால் கொடுக்கிறார். 6 மாசத்துல பிள்ளையை பெற்றுடலாம். 30 மாசம் சொல்றான்ல அல்லாஹ். கணவன் வெளிநாட்டுக்கு போன பின்னால 6 மாசத்துல ஒரு அம்மா பிள்ளையை கொண்டு வந்தா, இது உன் பிள்ளை இல்ல, அது எப்படி நீ பெற்றிருக்க முடியும்? 10 மாசம் இல்லையே, இது ஏதோ தப்பு நடந்திருக்கு சொல்ல முடியாது. 6 மாசத்தில் ஒரு பெண் பிள்ளை பெற்றால் அது அவளுக்கே உரியது என்று குர்ஆனின் ஆயத்தை வைத்து சாட்சி சொல்லப்படும். இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதை விடவும் குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தார்கள். அல்லாஹ்வின் பேரருள். பிள்ளையை சுமந்துட்டு வர்றாங்க. அந்த மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, என்ன மரியம், என்ன யா உக்த ஹாரூன் மா கான அபூக்கும் ராஸௌ வமா கானத் உம்முகி பகியா. உங்க உம்மா தப்பான வாழ்க்கை வாழவில்லையே, உங்க அத்தா மோசமான ஆள் இல்லையே, நீ இப்படி வந்து நிக்கிறாயே, கல்யாணமே ஆகலையே. அந்த சமூகம் நம்முடைய குறையை தீர்மானிப்பதும் நமது அழகை தீர்மானிப்பதும் நம்ம அத்தா அம்மாவை முன்னெடுத்து தான் செய்யறாங்க. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் அழகிய வளர்ப்பு தான் அழகிய பிள்ளைகளும் எதிர்காலமும். நீங்கள் கவனம் குறைந்தால், உங்கள் பிள்ளைகளின் வழித்தடம் புரளுமையானால், நாளை உங்கள் பிள்ளைகள் குற்றவாளியாக ஆக்கப்படுறதில்லை. இப்படிதான் உங்க அத்தா உன்னை வளர்த்தாரா, இப்படிதான் உங்க அம்மா வச்சுக்கிட்டாங்களா உன்னை, நீங்கள் மௌத்தான பின்னாலும் அவப்பேரை சந்திக்கிறீர்கள். அழகிய பிள்ளை வளர்ப்பு தேவை என்பதை இன்றைய 16வது ஜுசு தருகிற பாடம். வெளிப்பொருள் ஒன்று இருக்கிறது, உள்பொருள் ஒன்று உண்டு. இன்னலில் குர்ஆன் வஹரன் வபத்னா காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு வெளியிலும் பொருள் உண்டு, உள்ளும் பொருள் உண்டு. வெளிப்பொருளை நீங்க எழுதி வந்திருக்கீங்க, உள்பொருளை நாங்க ஞாபகப்படுத்துகிறோம். நீங்க இப்ப விளங்கணும், இவ்வளவு பெரிய பரக்கத்தும் அருளும் நிறைந்த வேதத்தை கையில வச்சுட்டா இப்படி வாழ்கிறோம். எங்கே போக வேண்டும்? நான் என் வாழ்க்கைக்கு எத்தனை பிரச்சனையும் அத்தனைக்கும் தீர்வு குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல என்ன இல்லை? வலா ருதபின் வலா யாபிஸின் இல்லா ஹுவ ஃபீ கிதாபின் முபீன். காய்ந்து உதிர்ந்த பொருள்களும் அது பசுமையான பொருளும் என்னவா இருக்கட்டும், எல்லாமே குர்ஆனிலே பதிவானதுன்னு அல்லாஹ் சொல்றான். வலா ருதபின் வலா யாபிஸ்.
எல்லாம் உலகத்துல ஒண்ணு ஈரமா இருக்கும், ஒண்ணு காஞ்சி இருக்கும், எல்லாமே குரான். குரான்ல இல்லாதது எது? நிறைவுக்கு வருவேன். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை சுமந்துட்டு வர்றாங்க. அந்த மக்கள் பார்த்துட்டு, யா உஹ்த ஹாரூன், ஹாரூன் என் சகோதரியே, மாக்கான அபூக்கி உம்மி, மாக்கான அபூக்கை, யா 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 உஹ்த ஹாரூன், மாக்கான அபூ, உங்க வாப்பா கெட்ட மனிதர் இல்லை. ஒமாக்கானத்து உம்முக்கி பகியா, உங்க உம்மா விபச்சாரம்லாம் செய்யலையே. எவ்வளவு எவ்வளவு இறங்கி பேசுறாங்க பாருங்க. நீ இப்படி ஒரு நிலையில வந்து நிக்கிறாயே. பாஷாரத்திலே அவங்க கையில கொண்டு வந்த அந்த குழந்தையை பார்த்து கேட்ட போது அவங்க சொன்னாங்களாம், எங்கிட்ட என்ன பேசுற, பிள்ளைகிட்ட கேளுங்கன்னாங்க. பாஷாரத்திலே அந்த மக்கள் கோபம் ஆயிட்டாங்க. கையிலையும் தொட்டிலும் இருக்கிற பிள்ளை எடுத்து நாங்கள் எப்படி பேசுவது? எங்களை என்ன லூசு நினைத்தாயா, பைத்தியம் என்று நினைத்தாயா? மரியம் கேட்கிறாங்க. எங்க அந்த புள்ளைய காட்டுறாங்க, இந்த புள்ளைகிட்ட பேசு. தொட்டில் இருக்கிற புள்ள, கையில இருக்கிற புள்ள, நாங்க எப்படி பேசுறது? மாக்கான அபூக்கும் ராசௌ மாக்கான தும்முக்கி பகியா பாஷாரத்திலே காலு கைவனுக்கல்லி மன்கானவில் மஹதி சபியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மரியம் பதில் சொல்லல, அந்த தொட்டில் இருந்த புள்ள பதில் சொல்லுச்சு. கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் ஒஜாலனி நபியா ஒஜாலனி முபாரகன் ஐனமா குன் வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் மாதும் துஹய்யா வபர்ரம் பிவாலிததி. எவ்வளவு அழகான பதில். நான் அல்லாஹ்வின் அடியான். யாரு? குழந்தை, கை குழந்தை, இன்னைக்கு பிறந்த புள்ள பேசுது. அட இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சு என் புள்ள பேசல, 3 வருஷம் ஆச்சு புள்ளைக்கு பேச்சு வரல அப்படின்னு பேச்சு வர்றதுக்கான பயிற்சிகள் இல்ல, பிறந்த அன்னைக்கே பேச வைத்தான் அல்லாஹ். திருக்குர்ஆன் 14வது ஜுசுவின் அல்லாஹ்வின் பேர் அற்புதம். அவன் சொன்னாங்க, குழந்தை சொல்லுச்சு, கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கா. அல்லாஹ் எனக்கு வேதத்தை கொடுக்க போகிறான், நான் பரக்கத்துக்குரிய மனிதன். நான் பரக்கத்துக்குரிய மனிதன், நான் நபி. தொழுக, நோன்பு, ஜக்காத்து கொடுக்கணும்னு எனக்கு அல்லாஹ் அறிவுரை சொன்னான். அது மாத்திரமல்ல, வபர்ரம்பி வாலிதத்தி, என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் அழகாகவும் உபகாரமாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். என் தாய்க்கு நான் நல்ல தனைவனாக இருப்பேன் என்றார் அல்லாஹ். நம்ம பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைங்களா இருக்க தௌஃபீக் செய்வானா. அந்த செய்தியை அதுல சேர்க்கிறாங்க பாருங்க. நான் நபியா வர்றேன், ரசூலா வர்றேன், வேதம் தர்றான், வேதத்தை சொல்றேன், தொழுகை, நோன்பு, ஜக்காத், இதெல்லாம் என்னுடைய அட்வைஸ் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எங்க உம்மாவை மட்டும்தான் அங்க ஓ பர்ரம்பி வாலிதத்தி, என் தாயாரோடு நான் ரொம்ப அழகாக நடப்பேன். அவ்வளவு பேரும் கைகால் நடுங்கி பதறி போனாங்க. எங்க கையில பிறந்த குழந்தை இன்னைக்கு பேசுதுன்னா மரியமின் தூய்மை விளங்கியது, சக்தி விளங்கியது, பரிசுத்தம் விளங்கியது. மரியம் போற்றப்படுகிறார்கள். இதை பார்த்துட்டு முடிவுக்கு வந்தாங்க, இவங்க மனிதன் இல்லை இறைவன் சொல்லிட்டாங்க. அற்புதம் வெளிப்பட்டாலும் ஆச்சரியமா போயிருது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மகத்தான வரலாறுகளை எல்லாம் நிரம்ப கொண்டிருக்கிறது. அடுத்து தாஹா என்ற ஒரு சூரா தாஹா நபியை பற்றியே சொல்கிறது. தாஹானா நபியின் பெயர். யா தாஹா, தாஹாவே என்றும் சில பேர் பொருள் எழுதுவார்கள். குர்ஆன் நீங்கள் கஷ்டப்படுவதற்கு இறக்கப்படவில்லை. மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன் லிதஷ்கா, நீங்க சிரமப்படுவதற்கா குர்ஆன் இல்லை, உங்களின் நலனுக்கே குர்ஆன். குர்ஆன்ங்கிறது நிறைய பேர் ஏதோ நமக்கு சிரமத்துக்கு வந்திருக்கு நினைக்கிறீங்க. இல்ல இல்ல என்று அல்லாஹ் ஒரு அற்புதமான வரலாற்றை, மூசா நபியின் வரலாற்றை, ஹஜ்ரத் இப்ராஹிம் நபியினுடைய வரலாறை, இன்னொரு பக்கம் ஹஜ்ரத் ஈசா இல்யாஸ் ஹஜ்ரத் ஈசாவின் வரலாறை, இன்னொரு பக்கம் இஸ்மாயில் நபியின் வரலாறை, இப்ராஹிம் நபியின் வரலாறை இந்த சூறாவில் நிறையவே இணைத்தான். ரொம்ப மொத்தத்திலே ஒரு பாக்கியமும் அருளும் மாட்சிமும் நிறைந்த ஒரு பரக்கத்தான சூறா. கிட்டத்தட்ட நேரம் கூடுதலாகி விட்டதால் நிறைவுபடுத்துகிறேன். அப்படி ஒரு சூறாவுக்கு இன்னைக்கு நீங்க பொருள் எழுதியிருக்கிறீர்கள். சில கேள்விகள் வெளிப்படையில, சில கேள்விக்கான பதில். இன்ஷா அல்லாஹ் இன்னும் இத்தனை பெரிய உள்பொருள்களும் இருக்கிறது. அடுத்து இந்த 30 மாசம் முடிஞ்சு அதற்கு உள்பொருள் குறித்தும் பாடம் நடத்த வேண்டும் என்று ஞாபகப்படுத்துவேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் பேரருளை நிரம்ப பெறச் செய்வானாக, சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள்ல இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும்
எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓடச் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் பரக்கத் செய்வானாக. நமக்கும் நமது மனைவி மக்கள் பேரன் பேத்திகளுக்கும் அல்லாஹ் ஹயாத்து வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல், படுக்கையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நீண்ட ஆயுளையும் நிரம்ப பாக்கியத்தையும் வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள், நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, இன்னொரு இடத்துல 10 மணிக்கு நான் இருக்கணும், அதையெல்லாம் கவனத்துல கொண்டா பேச முடியாது. இங்கேயே 10 மணி வரைக்கும் அல்லாஹ் பேச வைத்தான், அங்கேயும் அவனே கொண்டு சேர்ப்பான் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் இன்னும் பொலிவாக தெளிவாக அல்லாஹ்வின் அருளோடு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மாதமும் நிரம்ப மக்களோடு இது நடக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. இதற்கான முயற்சியில் ஈடுபட்ட ஹஸரத் உட்பட நிர்வாகம், ஜமாத்து, அதற்கு தோள் கொடுக்கிறவர்கள் எல்லோருக்கும், உதவி செய்தவர்களுக்கும் அல்லாஹ் நற்பாக்கியங்களை 2 உலகத்திலும் விரிவாக கொடுப்பானாக என்ற துஆவோடு உங்கள் எல்லோருடைய துஆவை, குறிப்பாக உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.